குறிப்பாக வீரமாமுனிவர் தன் கையில் ஜெபமாலை எடுத்து ஜபிக்கும்போது, அதுவும் சிறப்பாக மாட்சி நிறை மறை உண்மைகளை பற்றி அவர் தியானிக்கும்போது, அதில் கடைசி 2 மறை உண்மைகள், மாதா விண்ணகம் சென்றது மற்றும் விண்ணக மன்னக அரசியாக மணி சூடப்பட்டதை தியானிக்கும்போது, அவரே அன்னையோடு விண்ணகம் சென்று மன்னகம் திரும்புவதாக ஒரு ஆன்மீக அனுபவம் கொள்வார் என்று ஒரு இறையேலார் லூர்து சாமி வீரமாமுனிவர் வாழ்வும் வரலாறும் என்ற புத்தகத்தில் கூறியிருக்கின்றார். ஆகவேதான் இவ்வருடம், பல 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இவ்வருடம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருத்தந்தை லியோ வீரமாமுனிவருக்கு அருளாளர் பட்டம் கொடுத்து மகிமைப்படுத்தியுள்ளார். மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஜூபிலி ஆண்டில் இருக்கும் நாம் அனைவரும் வீரமாமுனிவர் போன்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக விண்ணகம் நோக்கி பயணம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். அதன் முன் சுவையாகத்தான் திருவிழாவின் முதல் நாள் நம் அன்னை மரியாளின் திருக்கொடியை, ஏன் இங்கு ஒவ்வொரு நாளும் அந்த திருக்கொடியை விண் உயர பறக்க விட்டு விண்ணகமே நம் தாய் வீடு என்றும், அக்கொடியை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொருவரின் உள்ளங்களும் விண்ணகம்